என்ன நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து வரீங்க? என்னதாக்க வளையல் போடணுமா? வியாபாரம் ரொம்ப படுத்துருச்சு. அது படுத்து ரொம்ப நாள் ஆச்சு. திருவிழாக்கள் எல்லாம் போய் பார்த்தா பிள்ளைங்க யாரும் வளையல் போடுறது இல்லை. நாகரிக காலம். சரி. வளையலோட அருமை தெரியல. இந்த வளையல எதுக்கெல்லாம் போடணும்? எதுக்கு? வளகாப்புக்கு போட்டா. இதுல இருந்து இது வரைக்கும் போட்டுட்டு ஆட்டினா அந்த சத்தத்தை கேட்கும் போதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க புள்ள நல்ல புத்தியோட வளரும். யாருக்கு தெரியும்? ஏப்பச்சி இங்க பிள்ளைகளுக்கு போடலாமா? வார்த்தை கேட்டுக்கிறேன். நான் இது வரைக்கும் போட்டதே இல்ல. நானும் போட்டது இல்லை. ஆமா அவரு இப்ப புதிய 2 பேரும் பழகிக்கங்க. ஆமா உங்க பேரு செட்டியார் முருகா சரக்கு முருகாட்ட. சரக்கு முருகாட்ட இருக்கு செட்டியார்ட்ட. சுப்பிரமணிய செட்டியார்னா ஊருக்குள்ள தெரியாத சுப்பிரமணிய செட்டியார். இந்த பிள்ளை யாரு? இது நம்பிராஜ மக என் தங்கச்சி வள்ளி. ஆமா அது யாரு? அதே வந்து எங்க அண்ணன் கடிக்க போறப்புல. அப்பச்சே தாரியா நீ கட்டிக்கிற ஒரு பிள்ளைன்னு சொல்லாதயா. வளையல் தங்க வளையல் வண்ண வளையல் முத்து முத்தான வளையலும் முதல்ல யாருக்கு போட? நீ யாருக்கு போடணும்னு பிரியப்படுற? சிரிப்பே தெய்வீக சிரிப்பா இருக்கியா? ரெண்டையும் போடுறது ராஜா. அது என்ன அறுக்க மாட்டாங்க. 52 கற்கருவாலாம் ஆச்சரிச்சு மக்கள்ல பக்குவம் இருக்கப்படாது. ஆச்சரி ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம வைக்கலாமா? அதெல்லாம் வைக்கப்படாது. என்னது இந்த கேள்வி யாருகிட்ட கேட்கிறேன்? சரியா இல்லைன்னா கலந்துக்கிட்டு போயிடுவோம். பயப்படாதே. அப்பச்சே இந்த புள்ள இருக்கு. போடுறவா என்ன தடவணுமா? போகலைன்னா தடவணும். முதல்ல போகுதான்னு பார்ப்போம். நீ எப்படி மடியில ஏறி உட்கார்ந்து தான் போடுவியா? தள்ளித்தான் உட்கார்ந்து. பெரிய மனுஷன் சின்ன சிரிச்சு பூச்சி கட்டமா இல்லையா? பெரிய மனுஷன் நான் போடுறது பெரிய மனுஷன். அதனால பெரிய மனுஷன் கேட்டு சவள புத்தி இருக்கு. தள்ளிட்டு உட்கார்றதா உட்கார்ந்து தள்ளுறதா? அதை சொல்ல வச்சுட்டேன். நாம் போடவா நாம் போகாத ஊரிலே பார்க்காத ஆளிலே போடாத பயப்படாத. முதல்ல வலிக்கும். முதல்ல உள்ள வைக்கும் போது வலிக்கும். அப்புறம் கொஞ்சம் நெசுக்கு தள்ளிட்டோம்னா உள்ள போயிடும். உள்ள போனோடனே கல போலையா நான் போக வைக்கிறேன். எவ்வளோடாதே அந்த மொழி தான் தடுக்க போடுது. அதக்கி விடு. அதற்கு தள்ளிடுதா? போகாத ஊரில் போகாத ஊருக்கு என்ன மயிருக்கு போகாத ஊருக்கு பார்க்காத பாடிக்கிட்டே போட்டான். வலி தெரியாது. பார்க்காத ஆளில்லே போடாத ஆளில்லே ஆளுக்கும் போடுக்கும் சம்பந்தம் இல்லை. போச்சா போச்சா தக்கச்சை கூடு அதுக்கு தான் போறோம். முதல்ல வாவா வண்டி வலிக்காது. முதல்ல வைக்கும் போது வலிக்கும். அப்புறம் உள்ள தள்ளும் போது கொஞ்சம் வலிக்கும். கிடைச்சுக்கணும். என்ன கழுவி போடுற அளவுக்கு அவ்வளவு டைட்டான ஆளு யாரு?
போட்டதே தெரியாது யாருக்கும். அவ்வளவு பக்குவம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உலகத்துக்கு போதா 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 அவருக்கு போட தெரியல போச்சுருக்க போடுறதுல போங்க. கற்பனையிலே ஓட்ட வேண்டியதே வேற வழி இல்லை. வலிக்குதாடா? கொஞ்சோண்டு உள்ள தேங்காய் நறுக்கு போட்டு லேசா உருவி விடு. நீ லேசா போய் உருவி விடுறா. எனக்கும் வலிச்சது. ஆனா அவருக்கு ஒழுங்காவே போடல. அது இப்பதான் தெரியுமா உனக்கு? இங்க திரும்ப வீடியோ எடுக்கிறாங்களா இல்லையா? பார்க்கணும், மக்கள்லாம் பார்க்கணும். ஆமா, சரி. இந்த எப்படி போடுறது தெரியாம போட்டுருக்காரு. எப்பவுமே வளையல் போடுறத தப்பா நினைக்கப்படாது. அந்த காலத்துல ஆளு போட தெரியாம போட்டுருக்காங்க. கூப்பிடுறப்ப ஆசையா இருக்கும், காட்டுறப்ப பரபரப்பா இருக்கும், மாற்றப்ப வலிக்கிறமா இருக்கும், மாட்ட பின்னாடி நல்லா இருக்கும். வாங்க வளையல் போடுறது தெரியுமா? அது எதுவுமே நல்லா சரி. பழைய படம் போல அந்த மாதிரி. இன்னைக்கு என்னமோ தெரியல, ஒரு நாள் இல்லாம இன்னைக்கு வித்தியாசமா எல்லாம் நடக்குது. இதெல்லாம் யாருடைய விளையாட்டாக இருக்கும்? அதெல்லாம் இல்ல, இன்னும் நிறைய வேலை இருக்கு. அப்படியா? நாங்க இதெல்லாம் தெரிஞ்ச ஆளுகளே இல்ல. ஆமா, இருக்கிறதெல்லாம் நம்ம அதை சொல்லி கொடுக்கணும். நம்ம சொல்லி கொடுப்போம். அதனால ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லி கொடுத்தா அப்புறம் நாங்க வர்ற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம். ஆமா, அதே செட்டியாரு உங்களுக்கு ஒத்த வலையில மாட்டி விட்டு மொத்த வலையிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. சரியான ஏமாந்த செட்டியாரா இருப்பாரு போல. இல்லையம்மா, நீங்க உள்ள போங்க, நானும் உங்க அண்ணனும் பேச முடியுது. இந்த கொஞ்ச நேரம் பாக்குறேன், கல்யாணம் பண்ண மாட்டேங்குது. விரும்புறீங்களா மனசார? ரொம்ப. நீங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா கல்யாணம் பண்றது இல்லைங்க, இப்ப உள்ள பிள்ளைகளுக்குலாம் கோபம் சுள்ளுன்னு வருது. இவங்கன்னா போய் கோர்ட்ல நிக்கிறா கேஸ் அதுன்னு. என் பிள்ளைய வச்சு காப்பாத்தீங்களா? உங்களுக்கு பொறுமை இருக்கு. சரி, அப்போ ஒரு போட்டி. கொஞ்ச நேரம் குனிங்க. நீங்க கொஞ்ச நேரம் குனிஞ்சுங்க. கல்யாணம் பண்றது நான் குடிக்கிறதுக்கா? அது அப்புறம் தாலியை நினைக்க அது குனியும். சரி, என்ன இப்ப நீங்க குனிங்க. 10 குத்து முதுகுல குத்தும். ஆனா இடையில பேசக்கூடாது. ஒண்ணுல இருந்து ஆரம்பி 10 குத்து. அதுல பொண்ணா இருக்கீங்களான்னு பாக்குறதேன். இப்படி ஒரு கல்யாணம் நமக்கு தேவைதான். நான் குத்துறவரை நீங்க வாயை திறந்து பேசவே கூடாது. கல்யாணம் வேணாமா? ராஜா கணபதி ஐயா, ஐயா கணபதி ஏற்ற வேண்டாம்னாலும் கல்யாணம் நடக்காது. ஆமா, அவருக்கு கல்யாணம் ஆகாது. 10 தானே? ஆமா, அப்பா எனக்கு மாப்பிளைய பிடிக்கல. ரொம்ப இருமா, நீ கோவப்படக்கூடாது. 10 குத்து தானே? ஆமா, ஒவ்வொருத்தர் பொம்பளைக்காக என்னென்னமோ பண்றேன். 10 குத்து தானே? நிஜமா? எப்ப அவர் யோசிக்கிறார். யோசிக்கணுமா நீ? மாமா, ஆமா. அதுக்கப்புறம் இடையில பேசக்கூடாது. பேசவே கூடாது. பேசுனா முதல்ல இருந்து மறுபடியும் வருவோம் நாங்க. ஆமா, ஒண்ணுல இருந்து வருவோம். புரியா? அப்பா யோசிக்கிறாருப்பா. பேசக்கூடாது. புரியா? இப்படி அந்த மாமா குடிங்க. அப்படி இப்படி இந்த பக்கத்து தலைய வச்சு அப்படி என்ன பண்றீங்க? சரி சரி, பாடத்துக்கு இந்த பழக்கம் போவே போகாது போல. இந்த பழக்கம் மட்டும் ரத்தத்திலே ஊறி இருக்கும் போல. குத்துறா. ஹலோ, அப்புறம் கல்யாணம் பொண்ணு கொடுக்க மாட்டேன். 1 1.25 1.5 1.75 எங்க வாத்தியார் அப்படிதான் சொன்னாரு. சரி சரி, இப்ப சரியா சொன்னேன். முத குத்து வந்து விநாயகருக்கு, விநாயகர் பிள்ளையார் சொல்லி கூட ஆரம்பிக்கும். ஆமா. அண்ணே, நீ யாவப்படுத்தினே உங்களோட தான் இருக்கேன். வாட பிடிக்க கூடாது. ஆமா.
ஆனந்தம் சதானந்தம் பிரேமானந்தம் கிழவன் இந்த தள்ளாத வயதிலே அது தெரிஞ்சதுதான். நல்லத்தான் முடியலையே, அப்புறம் ஏந்து கிடக்கு கங்கா யமுனா கோதாவரி அதுக்கெல்லாம் வரி போடுறது கிடையாது. இப்படி பல புண்ணிய நதிகள் தீர்த்தமாடி இறுதியாக குமரி தீர்த்தம் ஆடலாம் என்று தாத்தா வயசாயிடுச்சு ஏற்கனவே, இறுதின்னு சொல்லாதீங்க. வருகின்ற வழியிலே கிழவனுக்கு பசி அதிகமாகி அப்படியா? பசியால் உடம்பே கொஞ்சம் விஷத்தை கொடுத்தாலும் குடிப்பேன். ஏன் தாத்தா அப்படி சொல்றீங்க? தேனு தினமாவெல்லாம் இருக்கு. தாத்தா நாங்க கொம்பு தேன் கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். கிடைக்கவே கிடைச்ச கொம்பு தேன் இருக்கு. சாப்பிடுறீங்களா? சொல்லுங்க. அதே பாய் எங்கட இருக்கு? தாத்தா கெமிக்கல் வந்துருச்சு. சொலையில கொண்டு தண்ணி விடுங்க. தாத்தா உன் சுமையிலே விழுந்தவுடன் எனக்கு 70 ஆண்டுகள் பின்னோக்கி நகர்ந்து விட்டேன். அப்படியா? தாகம் தீர்ந்ததற்கு எண்ணமே மோகம் தீர்ந்தவில்லை இன்னுமே. தாகம் தீர்ந்ததடி என்றே தாகம் தீர்ந்தவில்லை மோகம் தீர்ந்தவில்லை இன்னுமே. என்னை கட்டி அணைப்போம் முத்தமே முத்தமே. தங்கச்சி நல்லா பாதுகாக்கிறடா. அவர் என்னைய பிடிக்க வர்றாரு இந்த கிழமை. நீங்க என்னைய காப்பாத்தறோட பேராணி தள்ளாத வயல்ல அந்த கிழட்டு பயிரை தமுக்க தமுக்கறப்ப நான் ஒரு வாலிபன் இவ ஒரு வாலிபி. ஒரு வாலியா?
வச்சு கையை பார்க்கவா இந்த கை தங்கச்சி கையை காட்டுங்க 25 வருஷமா அப்படித்தான் சொல்றாங்க. இது ஆண்களுக்கு பார்க்கறது பெண்களுக்கு காட்டுங்க இடதுகை காட்டமா குருமேடு சந்திரமேடு புதமேடு 2 மேடு நல்லா இருக்கா? 2 மேட்டுக்கு நடுவில் ஏன் பள்ளமா கிடக்குது அது பள்ளமா கிடந்தாத்தான் நல்லா இருக்கும். நீர் இந்த நீர் போகணுமா இல்லையா? நீர் பாசனத்துக்கு தான் நல்லா இருக்கும். ஜாதகத்தை சொல்லி வரேன் கேளப்பா சொல்லப்பா சொல்லட்டுமா சொல்லு. வனக்குறம் மகள் வேடன் நம்பிராஜன் மகள் ஆறும் கூட பெருமானருளால் ஒரு ஆருடம் சொல்லும் பெருமானை சொல்லலை நானே வள்ளி பேருக்கு சொல்ல வந்தேன் வனக்குறம் மகன் வேடன் நம்பிராஜன் மகள் வளர்ந்தார் ஒரு நாரத மாமனிதர் வந்தா முருகனை மனம் பார்த்து வந்தேன்னு சொன்னா நீ மறுத்தாயா கேட்பதற்கு பதில் சொல் மறுத்தாயா அவர் போனதுக்கு பிறகு மானன்று போனது உன்னைத்தான் செடி என்று சொன்னான் அவனை நீ விரட்டினாயா இதுவரை நடந்ததை சொன்னேன் இனி நடக்க போகிறது சொல்கிறேன் உன் தங்கைக்கு திருமணமாக போகிறது இங்கேயே இருக்கிறார் ஆமாம் தனியாக இருக்கிற பயமா மிருகங்கள் வந்தால் புலி வந்தால் சிங்கம் வந்தால் அதுதான் அசிங்கப்பட்டு போகணும். இன்னொன்னு பெரிய மிருகம் வந்தா முன்னுக்கும் தொங்கும் பின்னுக்கும் தொங்கும் யானை எங்களுக்கு ஆறுதல் சொல்ற நீங்க பயப்படுறீங்க. அந்த பேரை சொல்லாது எனக்கு பயம். அப்படி என்றால் அதுதான் உங்களுக்கு பயமா? அது ஒண்ணுக்கு மட்டும்தான். உன்னை வணங்காமல் நான் வந்தது தவறுதான். என் குடும்பத்தை எனக்கு மனம் பிடித்துவேன். அந்த யானையை நான் வா என்றால் யானை வா. யானை நான் போக சொல்ல வேண்டும் என்றால் உன் தங்கை எனக்கு திரும்ப முடிச்சு. என்னது யானைக்கு வாழைக்கு அப்படி இருக்கேன். என் கட்டளை கிணங்கி வரும். நான் யாரையும் மிதிக்க சொல்கிறேனோ அவரை நீங்க அதெல்லாம் வர சொல்ல வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். என்னை திருமணம் செய்து கொள்றாயா? சரி திருமணம் பண்ணிக்கிற விடுங்க. விடுங்க யானை போ போ. ஏச்சு புட்டமே தாத்தா ஏச்சு புட்டமே ஏச்சு புட்டமே தாத்தா ஏச்சு புட்டமே யானை வந்துருச்சு பேத்தி யானை வந்துருச்சு. தாத்தா சத்தியம் செய். குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் சாட்சியாக குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் சாட்சியாக குமரக்கடவுள் கிழவனாகிய உண்மை வள்ளியாகிய நான் திருமணம் செய்து கொள்கிறேன். சத்தியம். நான் போய் மணமகன் போல் வருகிறேன். உன் தங்கை மணமகளாக அகற்றேன். என் வாழ்வில் பொது பாதை